ஓகேன்பா. இன்றைக்கி நான் போண்டி தான் போய் 5 கிலோ போட்டணும் மாட்டேங்குது. எல்லாம் சீசன் டைம், அதனால் ஆளுக்கு ஒரு வண்டி தூக்கிட்டு ஓடிக்கிட்டுமா. அதனால் அஜித் தான் பேலர் ஓட்டு போயிட்டான். வேறு வழியில் நாம் தான் ஓட்டி ஆகணும். பாரு பாரு 5 கிலோ தூக்கி பாரு. புதுசாக பட்டை போட்டிருக்குறேன். இந்த பட்டை எடுத்த கிளிப்பை எங்கே எடுத்தேன், எப்படி அடித்தோம்னு உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். இதுக்கு வந்து 1800 செலவாயிருக்குது ப்ரோ பட்டைக்கு. நம்ம இந்த கிளிப்பை பாருங்கள் பின்னாடி ஆட் பண்ணுறேன். இது வந்து 1300. இந்த நிமித்துறதுக்கு 500 நிமித்துறதை நான் வீடியோ எடுக்க முடியல. இது எப்படி கட்டில் கட் பண்ணி கொடுத்தாங்கிறத அந்த வீடியோ 10 நிமிஷம் கிளிப்புக்கு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஏன்னா அது ஃபோனில் எடுத்தேனா, அதனால் தனியாக இருக்குது அந்த கிளிப். அதை ஆட் பண்ணுறேன் எப்படி தட்டி ரெடி பண்ணான்னு. மணி வேறு 10 ஆகி போச்சு. ஒரு 2 மணி நேரம் கூட ஓட்ட முடியாதாட்டுக்கு. இது வெயில் அடிக்கிற வெயிலுக்கு சரி போய் ஓட்டிட்டு வரும். ஒரு 2 வயல் மட்டும் ஓட்டிட்டு வரும். என்ன வந்து சீட்டு இந்த போகுது. 2 மணி நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு நம்ம கிளிப்பை பார்த்துக்கலாம். அப்படி தான் பட்டை நாங்கள் அடிப்போம். நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து பட்டை எப்படி வெயிட் பண்ணீங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி சொன்னோம்னா வந்து வீடியோ வந்து நல்லாயிருக்கும். இல்லாத போயிட்டாங்க. என் பாவல் தான் வயக்காட்டுக்கு வந்துட்டோம். நேற்று இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வயலில் பார் ஓட்டினதெல்லாம் இன்றைக்கி அடுத்த நாள் இந்த வயலாம் ஓட்டுப்பேன். தடம் இந்த வயலில் ஏறி வந்துடுவோம். பட்டை வேறு புது பட்டையாக இருக்குது. இறங்கி தொலைதான்னு தெரியல. ஒரு 2-3 வயலை மட்டும் இன்றைக்கி ஓட்டிட்டு அப்புறம் கூடு கலப்பு வேறு ரொம்ப கீழாவில் இருக்குது. நான் மக்காட்டில் இருக்குன்னு சொல்லி இறங்கி போட்டுக்கிறேன். அது இடிக்காத காரணத்துக்கு என்ன பண்ணலான்னு அதை நான் ஒரு வீடியோ சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அஜித்துக்குள்ளே வரணும். வந்தால் தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும் ப்ரோ. நம்ம மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். வேறு 4 கீரில் போட்டால் ஏற மாட்டேங்குது. அவ்வளோதான். இந்த வெயில் தான் இறக்கி விடுவோம். இறங்குதா தான் அது இறங்கவே இல்லை. ஓகேங்கம்மா. ஒரு 2 நிமிஷம் ஓடிட்டு உங்களுக்கு லைன் வரேன். பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டவே முடியல. புது பட்டைக்கு எதுக்கும் எல்லாம் அடி இறங்கவே இல்லை. கஷ்டப்பட்டு 2வது சார்ஜ் ஓட்டிட்டேன். வெயில் வேறு போட்டு பட்டையை போடுது. வெயில் வேறு ஒரு பக்கம், இந்த ஆடு வேறு ஒரு பக்கம். வண்டியை ஓட்ட முடியல. பட்டை மட்டும் பழைய பட்டையாக இருந்தால் அப்படியே பூ ஆட்டம் இறங்கியிருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் இந்த ராவடி பண்ண முடியாது. இந்த வயலை 1 மணி நேரத்தில் ஓட்டுற வயல் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் ரொம்ப ஓடி. வேறு வழி இல்லை. இது நமக்கு 1/2 மணி நேரம் நடத்தலாம். வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது, இதான் ஓட்டி ஆகணும். 2வது கியர் மாற்றினா வண்டி வேறு ஓவராக லோடு ஆகும். 2வது கியர் தான் ஓடுது F2ல. தெரியுதா உங்களுக்கு வண்டி எப்படி கத்துதுன்னு தெரியுதா? ஏடையே கட்ட மாட்டாங்களா அப்படின்னு வருஷம் நல்லா பெருசு வண்டியில் ஓட்டணும், டயர் வண்டியில் ஓட்டணும்னு சொல்லி காட்ட இல்லாட்டம். அவ்வளோதான். இந்த வயது முடியுது. ஒரு வழியாக பக்கத்தில் இருக்கும். வெடியே போயிட மாட்டேங்குது. இந்த வயல் என்ன பண்ணுறது தெரியல. அப்படி ஏதாவது இறங்கவே மாட்டேங்குது. எவனால் அவரக்காரி ஏடை கட்டினாங்களா இல்லை ஒரு நாள் முன்னாடி காட்டை காய வச்சாங்களா இல்லை கலப்பில் கம்மிட்டானே தெரிய மாட்டேங்குது.
பட்டையெல்லாம் சின்ன பட்டையெல்லாம் எடுத்து போட்டு வரேன். இது வந்து எட்டு ஓட்டுறது இறங்கவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு இறங்கினா ஓடுறது நல்லா இருக்குது. இறங்கவே மாட்டேங்குது. போயிட்டு பட்டையை கழிச்சு சின்ன பட்டையில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இறங்குறது வருதா? இந்த வேலையை கலந்து என்னெல்லாம் பண்ணுறது? இறங்கிச்சுன்னா அப்படியே வருது, இல்லைனா நேரத்துக்கு நல்லா ஓரளவுக்கு ஈரமாக இருந்தால் மட்டும்தான் அப்புறம் இறங்குது. இல்லைன்னா இறங்கவே மாட்டேங்குது. ஏன்னா பட்டை அடியில் கொஞ்சம் சாணை பிடிச்சி அப்புறமேட்டு தான் போனால் அப்படியே பட்டையை கொஞ்சம் ஆழமாக பிடிக்கிறா இல்லை இறங்கடா தம்பியா அப்படின்னு பட்டையை சொன்னாங்க. இறங்கவே மாட்டேங்குது. வெய்யடிக்கணும் வர 1 மணி நேரம் வண்டியை நிறுத்திட்டேன். மணி 5 ஆகி போச்சு. போகிற வழியில் என்னால் ஓட்டவே முடியல. அதனால் நிறுத்திட்டு ஓடிட்டேன். அப்புறம் இப்போ தான் வந்து 1 மணி நேரத்துக்கு அந்த வயலில் தான் நிறுத்திட்டு போனேன். இப்போ அது ஓடிட்டு இது வேறு குட்டாக வேறு கொண்டு ஓடிட்டு சரி ஓடிட்டு மட்டையை கொண்டு லைட்டாக சாணை பிடிச்சிட்டு வந்துட்டேன் அடியில். இப்போ எப்படா இறங்காது? இப்போ ஓரளவுக்கு இறங்குது. என்னத்த மோசம் இல்லை. ஏன்னா அப்படியே ஓட ஓட இந்தளவு இறங்குச்சுன்னா ஓட ஓட சார்ஜ் பண்ணுறேன். எப்படியும் 5 மணி நேரம் ஓடுற பட்டையை தேய்ச்சி எடுத்துட்டேன். பட்டையை கொண்டு போய் வீட்டில் வந்து தேய்ச்சி கொண்ட வாட்டி தான் இப்போ கலப்பை ஒழுங்காக நல்லா இருக்குது. செடியில் கீரை இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸு கீரை ரிவேர்ஸ் கீரை. அந்த பஸ்ஸு கீரை போடும்போது கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பையன் சைடில். இது செடியிலுங்கிறதுனால அந்த கீரை வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் அந்த பிரேக் அடித்தா சவுண்டு வருதுன்னு சொன்னீங்கல்ல, இதிலலாம் அந்த நாய்ஸ் இல்லை ப்ரோ. ஹைட்ரோலிக்கு நல்லா என்னத்துக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கீர் நல்லா ஸ்மூத்தாக விழுவுது. கீரெலாம் எந்த டைட்டும் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. கீர் பாக்ஸ்னா டைட்டெலாம் இல்லை. இந்த வண்டி போகிறது நல்லா ஃப்ரீயாக இருக்குது. 4 டிரைவ் ஆனு தான் ஓடுது. என்ன கீழேருந்து ஒரு ஆள் வீடியோ எடுத்தால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நாளைக்கு இதை 5 கிலோ போடுறத அஜித் ஓட்டினா நான் எடுத்து போடுறேன்னு தான். இதில் பாருங்கள் கிலோமீட்டரை 2ன்னு காட்டுது. சரிதா? கரெக்டாக 5 RPM எம்பஸ்ட்டு. ஏன்னா இது மட்டும்தான் கரெக்டாக ஒரு 6 RPM ட்ராப் ஏஜில் ஓடுது. செகண்ட் கியர்லாம் போட்டோம்னா வண்டி ஓவராக லோடு எடுத்துருக்கும். அதனால் செகண்ட் கியர்லாம் போடல. ஒரு 5 நாள் பரப்பு அப்படியே ஓட்டி மற்றபடிக்கு வண்டி கட்டாகிறது இதெல்லாம் அருமை. பழைய வண்டி மாதிரியே தான் இருக்குது. டீசல் மட்டும் ஒரு 100 புள்ளி சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இன்ஜின் ஹீட்டிங்காக அனுப்புகிறோம். இப்போ தான் வந்து 25 மணி நேரம் ஓட்டுருக்கிறோம். இன்ஜின் ஹீட்டிங் ஆகணும். ஒரு 100 மணி நேரம் ஒரு மொதல் சர்வீஸ் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மைலேஜ் கரெக்டாக இருக்குது ப்ரோ. அப்புறம் கண்ணால் சொல்லுங்க ப்ரோ, நான் இந்த வண்டி செலெக்ஷன் பண்ணிட்டு பெஸ்ட்டாக இல்லை ஜாண்டியர் செலெக்ஷன் பண்ணியிருந்தால் பெஸ்ட்டாக இருக்குமா? எனக்கு டீசல் வயசுலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி சொல்லுவேன். சும்மா கெத்துக்கோசெல்லாம் சொல்ல முடியாது. மகேந்திரா வச்சுருந்தாலும் வந்து நீங்கள் இது ஒரு நல்ல ப்ராடக்ட் இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாதுல்ல. மார்க்கெட்டில் நல்லா வளர்ந்து வருது. இன்றைக்கும் இந்தியா அளவில் நம்பர் 1ல் இருக்கிறவர் இவர் தான், மகேந்திரா தான். இவர் இன்னும் ஓவர் டேக் யாரும் பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. ஏதோ 2026 ஓவர் டேக் பண்ணுவாங்களா? இல்லை 2026 செடியில் விட்டுட்டாங்க. டிசம்பர்லேயே விட்டுட்டாங்க, நவம்பர்லேயே. இருந்தாலும் இந்த வருஷம் ஃபுல்லாக செடியில் வெளியே போயிருக்குது. இதெல்லாம் பேலர் எடுக்கிற நண்பர்கள் இதை எடுக்க சூப்பராக இருக்குது. நானும் பேலர் ஓட்டமாக இப்போ காட்டுறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டாசு தான் போகுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை.
பெயிண்ட் வாசம் மட்டும் போகவே மாட்டேங்குது. ஒரு 1 மணி நேரம் ஓட மட்டும் அந்த பெயிண்ட் வாசம் அடிக்கும். அதுதான் கொஞ்சம் தலைவலிக்குது. அதுதான் மேட்ரு. அது ஓட ஓட சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருட்டே கட்டிக்கிச்சு. இதே கட்டிக்காராக இருக்கிறதுனால என்னால் ஒண்டி வீடியோ எடுத்துகிட்டே ஓட முடியல, பேச முடியல. நம்ம இல்லைன்னா கொஞ்சம் வீடியோ பேசிக்கிட்டு நல்லா வீடியோ எடுப்பேன். எங்கே ஓட்டவே முடியல. வண்டியோட பெயிண்ட் வாசம் வேறு ஒன்றும் பண்ண முடியல. தலைவலி வேறு முடிஞ்சிட்டு ஆட்டுது. அதனால் வீடியோவே எடுக்க முடியும். நாளைக்கு வேணால் நல்லா கிளிப்பாக அஜித்தை ஓட விட்டு நான் எடுக்கிறப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. எடுக்கிறது வேணால் பெஸ்ட்டு பாருங்க. பின்னாடி போகுது. எனக்கு வேற இன்னும் தெரிஞ்ச ஞாபகமே வரமாட்டேங்குது. இந்த கையில் இருந்து கொடுக்கல இந்த கீரில் இதுலேயே போய் நோட்டில் பண்ணி போடுறேன். இறக்கி விட்டு அவ்வளோதான் வேலை எப்படி இதில் கூட கொஞ்சம் டைட்டாக இருக்குது. சிங்குறம் இருக்கு. அப்படியே பூச்சாட்டு இருக்கிறோம். இவரை இலக்கிறதே தெரியல. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரெண்டாவதெல்லாம் ஒரு லிமிட்டாக ஹைட்ரோலிக் செட் பண்ணி வச்சுவிட்டா அது வாட்டம் பூச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. முதத்தாள் ஓட்ட தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எரிய போனாலாம் வரவே வராது. ஓகேங்களா, கடைசி வயலில் ஓட்டிட்டுருக்கேன். இந்த ஒரு வயலில் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சு. அப்புறம் நாளைக்கு தான் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல வீடியோ அதனால் வீடியோ எடுத்துகிட்டே பேசிட்டு ஓட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாளைக்கு கிளியராக எடுத்து வீடியோ எடுத்து போகிறோம். ஓகேங்களா, முடிஞ்சாச்சு. அவ்வளோதான். இனிமேல் நாளைக்கு தான்.